இரு நட்புகள் என்ற தலைமையில் உங்களுடன் சில நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். ராம பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் எல்லாரும் ஆனந்தமாக இருந்தாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற வேளை. ஆனால் சுக்ரீவன் மட்டும் கொஞ்சம் சோர்வோடு இருந்தா போல தென்பட்டது. சுக்ரீவன் ஏன் சோர்வாக இருக்கணும்? ராமபிரான் பொறுக்குமா? ஆருயிர் நண்பன் சுக்ரீவன், குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானேம் என்று அவனை தன்னுடைய 5வது சகோதரனாக ஏற்றுக்கொண்டிருக்கார். அந்த சுக்ரீவன் இப்படி சோர்ந்து அழுதான்னா அவருக்கு வருத்தமாக இருக்குது. அதில் சுக்ரீவனை பார்த்து கேட்டார், நண்பா சுக்ரீவா, உனக்கு என்ன குறை? ஏன் சோர்வாக இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பட்டாபிடத்தில் ஆனந்தமாக இருக்கேன். இல்லை, கொஞ்சம் டல்லாக இருக்க. என்ன? ஒன்றுமில்லை, நான் இங்கே வந்து உங்களுக்கும் பரதனுக்கும் உள்ள பாசத்தை பார்த்தேன். அண்ணன் தம்பி இப்படி இருக்கணும். ஆனால் நான் படுபாவி, எங்கள் அண்ணனை கொல்லுவதற்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தான். இது ஏற்கனவே பெரிய விஷயம். வாலியை ஒழிச்சாதான் நல்லதுன்னு சொல்லி ராமபிரான் வாலியை ஒழிப்பானான்னு ராமபிரானுக்கு பரிசோதனைகள் வைத்து, அந்த பரிசோதனைகளை ராமபிரான் தேர்வு பெற்ற பின்னாடி ராமனை அழைத்து கொண்டு வாலியை கொல்ல வைத்தவன். ஆனால் அன்றைக்கே என்ன பண்ணிட்டான், வாலி மாண்டு போன உடனே குமுறி குமுறி அழுதான். எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவன்னா, என்னை கொல்லாத விட்டான், அடித்து விரட்டினானே வழியே ஒரு நாள் கூட என்னை கொன்னதில்லை எங்கள் அண்ணன், அப்படிலாம் அவனை போய் நான் கொன்னுட்டேன்னு அன்றைக்கி அழுதான். அவன் அழுகிற அழுகையை பார்த்து ராமபிரானுக்கே மனசு துக்கத்தில் தெளிஞ்சு போயிடுத்துனார் வால்மீகி. ராமோ முகூர்த்தம் விமனா பபூவா, ராமன் ஒரு வினாடி அவசரப்பட்டுட்டோமோ, அண்ணன் தம்பி எவ்வளோ ஒத்துமையாக இருக்கானோ அப்படின்னு ராமபிரானே கொஞ்ச நாளை கலங்கி போனார்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் கதறினான். அப்புறம் அனுமார் ஒரு வாரம் தேறினார், பட்டாபிழம் பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் பழைய குதிரை, அதே மாதிரி பழைய குதிரை குழியை தோண்டி தூங்கிறவன் மறுபடியும் அழறான், பட்டாபிடத்தில் வருத்தப்படுறான். என்ன அப்படி ஒரு பாசப்பிணைப்பா? இல்லை, எங்கள் அண்ணனை கொன்னதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கணும், அப்பொழுது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி வரும் அப்படின்னு சுக்ரீவன் மறுபடியும் சொன்னான். ஆயிடுத்தப்பா, வாலி செய்த பிழைக்கு வாலியே என் மேலே பிழை இருக்கும் ஒத்துண்டு போயிட்டான். இன்னும் தமிழ்நாட்டில் பல பட்டிமன்றங்களில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீயே இன்னும் கவலைப்படுறத பற்றி அப்படின்னு பெருமான் சொன்னார். எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னா, சீதாதேவி பார்த்தா இந்த மாதிரி சிக்கல் வரைச்செல்லாம் என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணுற வழக்கம், எங்கள் வீட்டில் சிக்கல் வந்தால் பேசாமல் ஒய்ஃப் முகத்தை பார்க்குற வழக்கம். அவங்க எப்பொழுதும் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. யார் யார் ஒய்ஃபுடைய ஆலோசனை கேட்குறாங்களோ அவங்களாம் நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. ஆனால் பகவான் அதை தான் கேட்குற வழக்கம். ஆனால் ராமபிரான் திரும்பினார் சீதையை பார்த்து. சீதை சொன்னால், ஒன்றும் கஷ்டமில்லை, நான் அதில் ஏற்கனவே ஒரு கேஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அத்தோடு இதையும் சேர்த்து விட்டுருங்கோ அப்படின்னு விட்டா. ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கா? அது அவள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அதைத்தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சீதையும் ராமனுக்கு 2 பேரும் தெரிஞ்ச ரகசியம். லக்ஷ்மணனுக்கும் தெரியும் அது. லக்ஷ்மணன் பார்த்தார், ஆமாம் அண்ணா, அண்ணி சொல்கிறபடியே பண்ணிவிடுங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகே அப்படின்னார் பகவான். சுக்ரீவா, உனக்கு ஒரு தண்டனை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். உன் சகோதரனை அழிப்பதற்கு நீயே காரணமாக இருந்த, அதில் உன் சகோதரனை வச்சே ஒழிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னார். இது டூ சூப்பர், நல்ல தண்டனை ஆயிடுச்சு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொன்னார். அதன்படி சுக்ரீவனை ஏற்கனவே பெண்டிங் கேஸோடு கொண்டு போய் சேர்த்தார். பெரிய வக்கீலெல்லாம் இருக்காங்க, ஒரு கேஸோட இன்னொரு கேஸ் எனக்கெல்லாம் மூலிய டப்புன்னு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுன்னுட்டார். அது என்ன பழைய கேஸ், அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி போகணும். ஒரு வரலாறு, அதாவது அசுரர்கள் பல வகை, அந்த அசுரர்கள்லாம் வரம் வாங்கிறதும் பல வகையாக வாங்குவாங்க. ரொம்ப அசுரர்களுக்கு ஆசை இரவாமை வேணும், இம்மார்டாலிட்டி, சாகவே கூடாது. அந்த வரத்தை தான் கேட்பாங்க. பிரம்மா சொல்வார், எனக்கு அதுக்கு பவர் இல்லை கொடுக்கறதுக்கு, ஏன்னா நானே ஒரு நாள் போக போகிற ஆசாமி, நான் எப்படி உனக்கு நீ போகாமல் இருப்ப அப்படின்னு கொடுக்க முடியும் வரோன்னு சொல்லிவிடுவார். ஆனால் அதுக்கு பதிலாக சட்டத்துக்குள்ள தான் அப்படி நுணுக்கத்தில் உள்ளே புகுந்து வெளியில் வரத்துக்கு வழி இருக்கான்னு பார்ப்பாங்க.